தம்பி, நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்க அப்பா மேல உனக்கு ஏன் இவ்வளவு கோபம்? அவர் அவ்வளவு மோசமானவரா? நான் என் அம்மா வயித்துல இருக்கும்போதே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் அம்மாவை கைவிட்டவன் சார் அந்த ஆளு. உன் அப்பா மாதிரியே நானும் மோசமானவன் தான்ப்பா. உள்ளத்தாச்சுன்னு கூட பார்க்காம என் அம்மா பேச்ச கேட்டு நான் என் சாரதாவை கைவிட்டுட்டேன். என் அப்பா யாருன்னு என் அம்மாவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆளை பார்த்தேன்னு வைங்கள, அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நானும் சாரதா பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா நான் அவனை பாசத்தோட அணைக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கேன். ஆனா நீ கோபத்தோட உன் அப்பாவை அடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்க. மனுஷ வாழ்க்கையே இப்படித்தான் போல இருக்கு. சாரி சார், நீங்க காயத்தோட இருக்கீங்க. நான் தேவையில்லாம என் கதையை வேற சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பரவாயில்ல. ஆமா, உன் அம்மா எங்க? அம்மா இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சார். கடைக்கு எங்கேயோ போயிருக்காங்க போல. அம்மாவுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உங்களை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அவங்கள பார்த்து பாராட்டணும்பா. உங்க அப்பா தயவு இல்லாம உன்னை இவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்த்திருக்காங்களே. இருங்க சார், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்றேன். என்னப்பாச்சு? லைன் கிடைக்கலையா? இல்ல சார், ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது. அம்மா போன் அட்டெண்ட் பண்ணல. ஒருவேளை கடத்தெருவுல போன் சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்காது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், அம்மா வந்துருவாங்க. ஐயோ, அவரே கிளம்பினாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கே. பரவாயில்லப்பா, வீடுதான் தெரிஞ்சு போச்சுல்ல. நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரும்போது மீட் பண்ணிக்கிறேன். சரிப்பா சார். அப்போ நான் வரேன்ப்பா. வாங்க சார், நானே டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்லப்பா, நானே போய்க்கிறேன். சரிங்க சார், வாங்க. தம்பி, எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. உன் பேரை கேட்க மறந்துட்டேனே. என் பேர் சித்து சார். நல்லா இருப்பா. கிளம்புற சித்து. ஓகே சார். பாய்ப்பா. சரி. மாமா. தேங்க்ஸ்மா. பால்ல சுகர் கரெக்டா இருக்குமா? கண்ணா, என்னப்பா என்னாச்சுப்பா? என்ன நெத்தியில காயம்? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா லைட் அடிபட்டு இருக்கு. என்னது? ஐயோ, என்னாச்சுங்க? என்ன இது? ஒண்ணு இல்லமா, விடு ஒண்ணு இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்லன்றீங்க, இப்படி அடிபட்டிருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. காரை விட்டு இறங்கும் போது ஆபீஸ் கேட்ல தெரியாம இடிச்சுக்கிட்டேன். ஐயோ, என்னங்க நீங்க? பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டீங்களா? ஐயோ ஒண்ணு இல்ல, பதறாத. சின்ன காயம்தான். டாக்டரை பாத்தியா? இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டியா? இல்ல நீயே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பிளாஸ்டர் வாங்கி ஒட்டிக்கிட்டியா? இல்லப்பா, நான் டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன். சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு. உள்ள போ. கண்ணா,
உன் நெத்தியில எப்படி அடிபட்டுச்சு? அ- அப்- அது ஒரு நிமிஷம் மேல வந்துட்டு போ. சொல்லுங்கம்மா. நீ இப்போ எங்க போயிட்டு வர? உண்மையை சொல்லு. இந்த காயம் உன் நெத்தியில எப்படி வந்துச்சு? உன்னைத்தான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர? அது சாரதாவை தேடி போனோமா. ஆபீஸ் போகும்போது வழியில சாரதாவை பார்த்தேன். அப்போ அங்க தென்றலோட ஃப்ரெண்டு வந்துதான் பிரச்சனைய சால்வ் பண்ணா. அதுக்கப்புறம் நான் சாரதாவை தேடி பார்த்தேன். சாரதா அங்க இல்ல. அவ என்ன பார்க்காம போயிட்டா. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீ எதுக்காக சாரதாவை தேடிட்டு போன? இத்தனை வருஷம் கழிச்சு அவளை நேர்ல பார்த்ததும் மனசு அலபாய ஆரம்பிச்சிருச்சோ? உனக்கு பொண்டாட்டினா மாதவி மட்டும்தான். தேவையில்லாம கண்டவளை தேடி அலையாத, புரிஞ்சுதா? அம்மா, உங்க விருப்பப்படி வேணா சாரதா என் வாழ்க்கையில திரும்ப வராம இருக்கலாம். ஆனா என்ன ஆனா? அது சாரதா வயித்துல பிறந்த என் மகன் எனக்கு வேணும் இல்லம்மா. அதான் என் பையன் எங்க இருக்கான்னு கேக்குறதுக்காகத்தான் நான் சாரதாவை தேடி போனேன். நிறுத்தடா. உன் பையன் அது ஆகாஷ் மட்டும்தான். அந்த சாரதா வயித்துல பிறந்தவன் உன் பையன் இல்ல. அவன் சாரதா பையன், அவ்வளவுதான். அம்மா, அது எப்படிமா? அவனுக்கும் நான் தானமா அப்பா. வேண்டாம் கண்ணா, என்ன அனாவசியமா டென்ஷன் பண்ணாத. உனக்கு அந்த சாரதாவை பத்தி சரியா தெரியல. அவ ஊர்ல என்கிட்ட ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நடத்துற கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சவால் விட்டது மட்டும்தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம வீட்டு சுமங்கலி பூஜைக்கு வந்தப்போ சாரதா என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? என்னமா சொன்னா? உங்க பேருங்கிறது ஆகாஷ் மட்டும்தானா? ஏன் பையன்தான் உங்களுக்கு முதல் பேர். உங்க பேரனான ஏன் பையனுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிதான் நான் தென்றல ஆசீர்வாதம் பண்ணேன். ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி தென்றல் அவ பையனுக்கு கட்டி வைக்க போறேன்னு சொன்னா. இப்ப புரியுதா அவ எவ்வளவு பெரிய திட்டத்தோட இருக்கிறான்னு? இது புரியாம அனாவசியமா அவ பையனை உன் பையன்னு சொல்லிக்கிட்டு திரியற. இத பாரு கண்ணா, ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் ஆனாதான் நாம எல்லாருமே தலை நிமிர்ந்து நடக்க முடியும்.
அதனால நீ என்ன பண்றேன்னா, சாரதாவை தனியா சந்திச்சு அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி ஆகாஷ் தென்றல் கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் பண்ணாம இருக்க சொல்லு. அம்மா, இது சம்பந்தமா எந்த தகுதியோடமா சாரதாவை போய் சந்திக்க முடியும்? என்னடா இப்படி பேசுற? ஆகாஷோட அப்பாங்கிற முறையில நீ அவனுக்கு இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. அட்லீஸ்ட் இத மட்டுமாவது செய்ய. இல்லம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்னால முடியாது. இதுதான் உன் முடிவா? மாதவி, அத்தை, கொஞ்சம் இங்க வந்துட்டு போ. சரிங்க அத்தை. அம்மா, அத்தை, ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நீ எந்த அளவுக்கு ஆசைப்படுற? ஏன் அத்தை இப்படி திடீர்னு கேக்குறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அத என்னால வார்த்தையால சொல்ல முடியல அத்தை. ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றது என் உயிருக்கு சமமான விஷயம். ஒண்ணு இல்ல, ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுல நான் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கேனோ அதே அளவுக்கு நீயும் உறுதியா இருக்கியாங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் கேட்டேன். வேற ஒண்ணு இல்ல, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க அத்தை. அவ சொன்னதை கேட்டல்ல? அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அவ உயிரையே விட்டுருவேன்னு சொல்லிட்டு போறா. உன்னை விட்டு ஓடி போன பொண்டாட்டி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சவால் விட்டுருக்கா. உன்னை மதிக்காத சாரதாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னையே உலகமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதவிய சாக கொடுக்கிறாங்க. சீக்கிரமா சாரதாவை சந்திச்சு எப்படியாவது அவகிட்ட பக்குவமா பேசி ஆகாஷ் தென்றல் கல்யாணத்துல அவ எந்த தடங்களும் பண்ண கூடாதுன்னு அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு வா. முன்னாடி நேருக்கு நேரா நின்னு உங்க கண்ணை பார்த்து சவால் விட்டு சொல்றேன். என்ன மீறி நீங்க தென்றல உங்க பேரனுக்கு கட்டி வைக்கவே முடியாது. ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நீ எந்த அளவுக்கு ஆசைப்படுற? அத என்னால வார்த்தையால சொல்ல முடியல அத்தை. ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றது என் உயிருக்கு சமமான விஷயம். அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அவ உயிரையே விட்டுருவேன்னு சொல்லிட்டு போறா. சீக்கிரமா சாரதாவை சந்திச்சு ஆகாஷ் தென்றல் கல்யாணத்துல
அவ எந்த தடங்களும் பண்ணக்கூடாதுன்னு அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு வா. சாரதாவுக்கு கால் பண்ணி பேசலாமா? பண்ணா எடுப்பலான்னு தெரியலையே. சரி, ட்ரை பண்ணுவோம். ஹலோ ஹலோ சாரதா, சாரதா, நான் யாருன்னு தெரியுதா? பரவாயில்லையே, இப்பயாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணிருக்கு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உன்னை நேர்ல சந்திக்கணும். எதுக்காக நீங்க என்ன நேர்ல சந்திக்கணும்? என்ன நீங்க நேர்ல சந்திச்சு பேசுற அளவுக்கு நான் என்ன உங்களுக்கு அவ்வளோ முக்கியமானவளா? சொல்லுங்க, ஏன் அமைதியாயிட்டீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அம்மா யார்கிட்டயே கோவமா பேசுற மாதிரி தெரியுது. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? நேர்ல எல்லாம் வர முடியாது. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க. என்ன சாரதா, ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி ஏன் இப்படி கடுமையா பேசுற? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? ப்ளீஸ் சாரதா, இப்படி எல்லாம் பேசாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல இப்படி அப்பாவி மாதிரி பேசுறத நிறுத்துங்க. இந்த மாதிரி பேசி பேசிதான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க.